ஆப்பில் ஃபோட்டோ கட் பண்ணி தம்ப்நெயிலாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்ஸ்டாட் ஆப். இப்படி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். அதில் வீடியோஸு ஃபோட்டோஸ்னு கேட்கும். அதில் ஃபோட்டோஸ் தொட்டுக்கோங்க. ஃபோட்டோஸ் தொட்டுட்டு நியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நியூ கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் சொல்லணுன்னா இந்த முருகன் படம் இருக்குல்ல, இந்த முருகன் படத்தை தொட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட படம் பேக்ரவுண்ட் இல்லாமல் வேணும், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துப்பீங்க ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி அப்படி மாதிரி எந்த ஃபோட்டோன்னு எடுத்துக்கோங்க. அந்த பேக்ரவுண்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி என்ன பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் கட் அவுட்டுன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி கட் ஆகி ஃபுல்லாக பின்னாடி உள்ளது பேக்ரவுண்டை கட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. விளம்பரம் இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த எக்ஸ்போர்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் திரும்ப ஒரு பேக் வந்துட்டு இதை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு சாதாரணமாக நீங்கள் முருகன் படம் ஓரமாக வைக்கணும், சமைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, வேறு ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இன்ஸ்டாட்டில் ஓப்பன் பண்ணி இந்த பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாங்கை தொட்டுக்கோங்க. தொட்டுக்கிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஸு வீடியோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலரோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கலர் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேன்வாஸில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. 16:9 நம்ம நார்மல் வீடியோவுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்கள் ஃபோட்டோ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் லேசாக தள்ளுங்க. இதில் ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் தொடுங்க. தொட்டுன்னு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முருகனை கொண்டு வச்சிங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு முருகன் வந்துடுவார். இப்போ இந்த ஓரத்தில் வச்சுட்டு இது அதாவது எடுத்துக்காட்டுக்கு தான் ஒரு முருகன் சொன்னேன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததை கூட பேக்ரவுண்ட் இல்லாமல் இப்படி எடுத்து இப்படி சூப்பராக எடிட் பண்ணி இப்படி வைக்கலாம். எந்த ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் எதுவுமே இல்லாமல் இப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன எழுதணுமோ, இப்போ என்றும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்றும் அன்புடன் உங்கள் சரண் இப்படி எழுதிறீங்க. இதை எழுதி கொண்டாந்து இங்கிட்ட வச்சுக்கோங்க. அதாவது சிம்பிளான எமோஜி எடுத்துகிட்டு உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் இல்லாமல் கிளியர் பண்ணி இப்படி கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விதிமுறை, அவ்வளோதான். இது ஒரு சின்ன டிப்ஸு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. கேலரிக்குள்ளே வந்துடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.